ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 சிடிபிஓ அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் கேண்டிடேட் ஒன்லி அப்படின்ற போஸ்ட்டுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப்போட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணி சாட் மூலயமா கூட கேட்கலாம். ஓகே. ஸோ இந்த இந்த கோச்சிங் கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 மந்த் இன்டென்சிவ் கோர்சஸும் கண்டக்ட் பண்ணுறோம். 1 இயர் கோர்ஸும் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 6 மந்த் இன்டென்சிவ் கோர்சஸில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸையுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இது கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த 6 மந்த் இன்டென்சிவ் கோர்சஸ் ஆர் 1 இயர் கோர்சஸில் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ற ஃபுல் டீட்டெயிலையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் போத் பிடிஎஃபாகவும் இருக்கும், ஹார்ட் காப்பியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட அட்ரஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ட் காப்பியாக நீங்கள் சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லை உங்களுக்கு பிடிஎஃபாக மட்டும் போதும் அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு அது பிடிஎஃபாக ரிசீவ் ஆயிரும். ஓகே. ஸோ இது எல்லாம் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நடக்கிற 1 by 1 ஸ்டெப்ஸ். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோஸை நீங்கள் யூடியூப்லேயே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரைவேட் வீடியோவாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோஸோட லிங்க் வந்து மெயிலையும் வரும், ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஷீட்லேயுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த கோர்ஸை பே பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ லைஃப் டைம் இந்த வீடியோவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் எப்போல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அப்போல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஷின் பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி தான் பிடிஎஃபாகவும் இருக்கும், ஹார்ட் காப்பியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் அண்ட் ஹார்ட் காப்பி கூகுள் ஃபார்ம்லேயும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்மும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபாக வாங்கிக்கலாம், ஹார்ட் காப்பியாக வேணும்னா ஹார்ட் காப்பியாக ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கொஷின் பேங்க்கில் டோட்டலாக நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 10 யூனிட்ஸுக்குமே ஈச் டாபிக்மே வந்து மினிமம் 50 கொஷின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 100 ஆர் 100+ கொஷின்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டாப்பிக்கோட டெப்த்தை பொறுத்து நமக்கு அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்மே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஃபார்மும் உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டன் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் செஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மென்டரோட கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மென்டரோட கைடன்ஸும் லைக் கொஷின் பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மென்டரோட கைடன்ஸ் பார்க்குறப்போ போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுக்குமே உங்களுக்கு மென்டாரோட கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் மென்டார்கிட்ட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான். ஓகே. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளான் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து லாஸ்ட் யூனிட் வரைக்கும் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 நீங்கள் எப்படி படிக்கணும், ஸோ எந்த நாளைக்கு எந்த டாபிக் எடுத்து படிக்கணும், ஸோ அதை கவர் பண்ணிட்டீங்களா கவர் பண்ணலையா, ஸோ அதில் டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பெசிஃபிக்கான காலம் இருக்கும். ஸோ நீங்கள் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 15 days ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மென்டார் வந்து அந்த ஸ்டடி பிளானை ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்க்கு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ உங்களால் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ரெக்கார்டட் தான் பார்க்குறீங்க, மென்டர்ஸோட கைடன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா டே டு டேலே நீங்கள் உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி கொஷின் பேங்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்ன மினி கொஷின் பேங்க் அப்படின்னா ஸோ கொஷின் பேங்க் அப்படின்றப்போ ஸோ அது எல்லா யூனிட்ஸையுமே கவர் பண்ணியிருக்கும். ஸோ எல்லா யூனிட்ஸ்க்கும் ஈச் டாபிக் கையில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மினி கொஷின் பேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டாக தனித்தனியாக ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எல்லா யூனிட்ஸுக்குமே 50 கொஷின்ஸ் மேக்ஸிமம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு பிடிஎஃப்லேயும் இருக்கும், ஹார்ட் காப்பிலேயும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் லிங்க்லேயுமே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட்டாக அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓகேவா? ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் 2 ஏடியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்காக நம்ம கோச்சிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஹோம் சயின்ஸ், சைக்காலஜி, ஸோ
ஓகே, சோசியாலஜி, சைல்ட் டெவலப்மெண்ட், ரிஹாபிலேஷன் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்னு சொல்லிட்டு எல்லா மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம கோச்சிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் பேப்பர் டூக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆஸ் வெல் அஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கோச்சிங் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மெயில் ஐடியில் ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிளாஸஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை ஜாயின் பண்ணி நீங்களுமே ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக நீங்கள் வந்து ஆகலாம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸோட அதோட மேஜருமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 6 மந்த் இன்டென்சிவ் கோர்சஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட குவரிஸை கேட்டு நீங்கள் கோச்சிங்கை இணையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல் த பெஸ்ட். பாய்.